இது போதும். இது அம்பேத்கருடைய முடிவு, அம்பேத்கருடைய ஆய்வினுடைய தெளிவு. அதில் 145 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆங்கிலேயன் இங்கு வந்து நம்மை ஏமாற்றி ஒட்டுமொத்தமாக இந்த 56 தேசங்களாக இருந்த நாட்டை எல்லாவற்றையும் பொறுக்கி தின்பதற்காக ஒருங்கிணைத்து தன்னுடைய குழுமங்களுக்காக பயன்படுத்தி நாடு முழுமைக்கும் ஒரே எல்லையின் கீழே அது கொண்டு வந்து விட்டால் இது விரைவாக இங்கிருந்து சுரண்டி போகிறதுக்கு வழியாகுமே என்பதற்காக தான் இந்த ஏற்பாட்டு நாட்டை எல்லாம் ஒன்று சேர்த்தான். அதை அப்படியே பிடிங்கி அப்படியே அவனிடம் கொடுத்து விட்டு போய்விட்டான். அவன் தான் யார் இன்றைக்கு ஆடுகிறவன், அவனிடம் கொடுத்து விட்டு போய்விட்டான். 145 ஆண்டுகளுக்கு முந்தி ஆங்கிலேயருடைய கல்வி அறிக்கை வருகிறது. 1880 நீங்கள் எண்ணி பாருங்கள். 1980 ஆங்கிலேயருடைய கல்வி அறிக்கை ஒன்று நெகிழ்ச்சித்தன்மை, சுருக்க அமைப்பு, வள கொழிப்பு ஆகியவற்றுடனான இந்திய நாட்டின் பண்டைய மொழி ஆகிய, ஆங்கிலேயனுடைய வரி இது, பண்டைய மொழி ஆகிய சமஸ்கிருத மொழியின் அறிவு வளங்கள் இந்நாட்டு மக்களிடையேயான புதுமை மெளிரும் அறிவு விரவுதல் சார்ந்த புரிதலுக்கு பரவலுக்கு மிக பொருந்தியனவாக உள்ளன என்று ஒரு அறிக்கை தொடங்குகிறது. ஆங்கிலேயர்களை எப்படி அவர்கள் ஏமாற்றி தன் கைவகப்படுத்தி இப்படி சொல்ல வைத்திருக்கிறார்கள் என்கிறதிலே ஆரியருடைய வலிமை தெரிகிறது. சரி, 100 ஆண்டுகள் கடந்து இந்த இந்திய அரசு என்கிறது மிக கொடுமையானது. இங்கே உங்களுக்கு என்ன என்றே நமக்கு தெரியாது. எப்படியாவது ஒட்டுமொத்தமாக இந்த 145 கோடி ஐயா சொன்னார்களே, அதில் எப்படியாவது ஒரு 149 கோடி பேர் முட்டாள்கள் இருக்கிறான். அவர்களை நாம் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அவனுடைய வாழ்க்கைக்காக அலைகிறான். இதை பயன்படுத்தி கொண்டு மிக நுட்பமாக அரசுகள் இயங்குகின்றன. சரி, இதில் 100 ஆண்டுகள் கடந்து இந்திய அரசு இந்த ஒரு மாந்தவள மேம்பாட்டுத்துறை ஒரு துறை வைத்திருக்கிறான். அதனுடைய ஆண்டறிக்கை நான் சொல்கிறது 100 ஆண்டுகள் கழித்து இங்கே வந்து இதெல்லாம் நாம் சரியாக பார்க்கிறது இல்லை. நம் பண்பாட்டு மரபு நிலைகளை பேணி காத்து வரவும், அவற்றுக்கு மதிப்பேற்றி பாராட்டவும், அனைத்து நாட்டு ஒப்பிணக்கம், நம் நாட்டு தேசிய ஒருமைப்பாடு ஆகியனவற்றை மேம்படுத்தவும், சமஸ்கிருத மொழியில் இன்றியமையா தேவையினை அடையாளம் கண்டு அதன் ஒத்தேற்று சமஸ்கிருதம் கற்பிப்பு, கற்றல் முதலியவற்றின் மேம்படுத்தும், வளர்ச்சி ஆகியவற்றுக்கென இந்திய அரசால் பல வகையான திட்டப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்று 100 ஆண்டுகள் சென்று இவர்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். இது 1996-97 ஆண்டறிக்கையில் இந்திய ஒன்றிய அரசு அந்த மாந்தவள மேம்பாட்டுத்தினுடைய அறிக்கையில் சமஸ்கிருதம் வெறும் செம்மொழி மட்டுமே அன்று, அது ஒரு மொழியே இல்லை, செம்மொழி மட்டுமே அன்று, நம் நாட்டினுடைய பண்பாட்டு மரபை உள்ளடக்கி வைத்திருக்கின்ற சேமக்கடங்கும் ரெபாசிட்டரி ஆகும். எனவே இம்மரபை பேணி காத்தலும் பரவலுற விளம்பரப்படுத்தலும் மேம்படுமாறு வளர்த்தெடுத்தலும் கட்டாய தேவையாகிறது என்று அதற்கான முயற்சி. அதற்காக அது பேசப்பெறுகிற மொழி இல்லை, அது பேச தெரிஞ்சவங்க ஒருவனும் இல்லை, எல்லாருமே ஏமாந்திருக்காங்க. 145 கோடியில் ஒரு சில பேரை விட்டுட்டு எண்ணி பார்த்தா பேசுறதுக்கு ஒரு ஆளும் இல்லை, பேசுறதுக்கு தெரியாது, பேச்சு மொழி அது இல்லை. அப்படின்றதுக்கு சமஸ்கிருதத்துக்கு தொடர்பாக அதற்காக என்ன செய்கிறார்கள், இதை நேரடியாக முதலாக செய்துவிடக்கூடாது இருந்திருக்காங்க. அதுக்காக இந்தி, இதெல்லாம் விளக்கம் சொன்னால் பெரிய பெரிய கதை. அது இந்தி என்கிறது ஒரு மொழி இல்லை. அதனால தான் வடநாட்டில் இப்போ அடிக்க தொடங்கிட்டான். மராட்டியெல்லாம் இந்தி பேசாதரா, மராட்டி பேசுகிறான், அடிக்கிறான். பெண்ணை எடுத்து செருப்படுத்தி அடிக்கிறான். பல வகையான கலவரங்கள் நாட்டில் தொடங்கி விட்டன. மராட்டியில் பேசு, ஏதோ ஒன்று மராட்டியை கிண்டலாக பேசிட்டோம்னு அடிக்கிறான். ஒரு 10 பேர் கூடி அடிக்கிறான் மராட்டியில். இன்னும் இந்த உணர்வு இங்கே வரல. சரி, இது தொடர்பாக இருக்கிற இது வந்து ஒரு மொழி இல்லை. அப்படி ஒரு மொழி இல்லை என்கிறது மிக தெளிவாக பிராமணர்களுக்கு தெரியும். அது பேசப்படாத மொழி என்று தெரியும். ஆனால் அதில் தொடர்பாக இருக்கிறது பிடித்து கொண்டு வருகிற அந்த அழகுதான் பெரிய வியப்புக்குரியது. சரி, இது இன்றைய ஆட்சி நிலையில் இதை முன்மைப்படுத்துவதற்கு முதலாக இந்தி என்கிற ஒரு மொழி என்று சொல்லி
80 மொழிகளினுடைய கூட்டு அது. இந்த நாட்டினுடைய 80 மொழிகளினுடைய கூட்டு ஒட்டு மொத்தமா அதில் திணிச்சு இந்தின்னு ஒரு மொழியே. எனவே இனி இந்திய பேசாதரான்னு உழைச்சா அவன் எந்த மாநிலத்துக்கும் ஓட முடியாது இந்த நாட்டில். அது ஆழமா நாம் தெரிந்து கொள்ளணும். இந்தி பேசுகிற ஒரு தனி மாநிலம் இல்லை, அது ஒரு கூட்டு மொழி. அது அதை எதற்கு செயற்கையாக செய்தது இந்தியை செய்தது என்றால், அடுத்த படிநிலைகளில் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய மொழி, இதனுடைய தலைமை மொழி, இந்த நாட்டில் ஆட்சி மொழி, இதான் ஆளுவல் மொழி என்று சொன்னா வாயை திறக்கிறதுக்கு ஒரு நாயும் இருக்காது இந்த நாட்டிலே. எனவேதான் மிக தெளிவாக இந்தி திணிப்பு 1937 நின்று அது தொடங்கினது. சரி, இதனுடைய தொடர்ச்சியில் நான் ஒன்று சொல்லி தொடங்க விரும்புகிறேன் இந்த நாளுக்காக. இன்னும் குழந்தை கத்துது. இது 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி யாரை பார்த்து கத்துது? அம்மாவை பார்த்து கத்தனது. இதை தொல்காப்பியன் 2700 ஆண்டுகளுக்கு முந்தி பதிவு செய்கிறார். வியப்பு ஆகும். அது குழந்தை அம்மாவை பார்த்த உடனே அது குழந்தைக்கு என்ன ஆகும்? என்ன கத்துது. இந்த என்கிற அந்த கத்தல் தான் ஐயை என்பது தாயை குறித்தது. ஐயன் ஐயா என்கிறது அப்பாவை குறித்த சொல். இந்த ஐயா என்கிற அந்த வடிவம் தான் மேலே ஆரியத்தில் போய் சுற்றி திரிந்து சயோர் ஆனது. சயோர் என்ற ரெஸ்பெக்டட் மேன், ஒரு மிகுந்த மதிப்புடைய ஒரு ஆளை சொல்றதுக்கு சயோர்னு சொல்லணும். அதுதான் சார்னு ஆகுது. இந்த முண்டா ஐயான்னு கூப்பிடுறது அருவறுப்பு என்றும் சார்னு கூப்பிடுறது ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுகிற முட்டாள்தனம் இருக்குதே. அந்த சாரே ஐயா, அதுக்குள்ள ஐயா கிடக்குது. சரி, ஐயை. இந்த என்கிறது பெண்ணை குறித்தது, தாயை குறித்தது. பக்கத்தில் இருக்கிற இருக்குல்ல, இந்த ஒரு பெண்பால் ஈராக மொழியில போகும். நடி இருக்குது, நடியன் என்பதுதான் நடிகன் என்றானது. நடியை என்கிறது நடிகை என்றானது. இந்த என்கிறது என்ன தெரியுமா? நடிகை என்று முதல்ல வளர்ந்தது அம்மாவை குறிக்கிற அந்த சொல் தான் பெண்பால் ஈராக அந்த தமிழ போகிறது. அது கிடக்கட்டும். இப்போ ஐன்னு கூப்பிட்டது, ஆயின்னு கூப்பிட்டது. இந்த மண்ணில் எல்லாரும் தாயை பார்க்கிற பொழுது ஆயி என்று கூப்பிடுகிற மண் இந்த மண். அப்படி ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆண்டுகள்ல அம்மாவை பார்த்த உடனே ஆயின்னு கூத்துறது. ஆனா இதோடு இந்த குரங்குகளுக்கு, இந்த தமிழ குரங்குகளுக்கு ஒரு பெரிய பண்பாட்டு நிலை இயல்பாகவே இருந்தது, ஒரு ஒருங்கிணைப்பு நிலை. எல்லா பெண்களை பார்த்த உடனேயே ஆயின்னு கூப்பிடுற வழக்கு. அப்ப தாயை குறிக்கிறதுக்கு ஒரு தனி சொல் இவனுக்கு தேவைப்பட்டது, தமிழனுக்கு தேவைப்பட்டது. தா என்கிறது கொடு என்று பொருள். தா கொடுவென கிழக்கும் ஒன்றும் இரவின் கிளவி ஆகிடன் உடைய அவற்றில் என் கிளவி இழிந்தோன் கூற்றே, தாயின் கிளவி ஒப்போன் கூற்றே, கொடு என் கிளவி உயர்ந்தோன் கூற்றேன்னு தொல்காப்பியத்தில் இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தி பதிவு வருகிறது. தான்னா கொடுன்னு பொருள். இந்த தா அங்க போய் கிரேக்கத்துல அப்படித்தான் விழுந்தது. தானம் என்று